எடுவிட்டு பேசுற பேச்ச பாரு, ஆளு மூஞ்சி முகையும் பாரு. இந்த ஆம்பளையில இப்படித்தேன். பொம்பளை பிள்ளை வந்தா கேலி பண்றது, கிண்டல் பண்றது, எந்த இடம் பார்த்தாலும் அநியாயம் பண்றது. இது தவிர வர ஆம்பளையில கட்டாலும் சுத்தமா புடுக்கலாம போச்சு. எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பொம்பளை பார்த்தா நக்கல் பண்றீங்க. என்னையா நக்கல் பண்றீங்க? பிச்சு பிச்சு ஆளு மண்டையிலும் பாரு. நான் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன். பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம ஊரு மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா மழை பெஞ்சதுக்கு 4 ஆம்பளையாவது உள்ள விட்டு ஓட்டிருப்பாங்க. சட்டி கிளப்ப போட்டா அடிச்சிருப்பாங்கல்ல. ஒண்ணும் இல்லாம கோர மண்டிலும் போட. நீங்க சொல்லுங்க, எனக்கு எதுல குறைச்சல்? எனக்கு மண்டையில குறைச்சலா சேது மாமா? எனக்கு கொண்டையில குறைச்சலாம், இல்ல தொண்டையில குறைச்சலாம், இல்ல புடவை அர்த்தம் சொல்லுங்க, புடவையில குறைச்சலாம். நானும் பொம்பளை பிள்ளைதானே, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே எனக்கு இருக்கும். நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன். எடுவிட்ட மூதேவி பைய கையை விட்டுட்டு போயிட்டியா? எந்த கையவா? ஆமா, மாட்டாசுபத்திரிக்கு அமௌண்ட் வாக்குறேன். உள்ள கையை விட்டு சேனை பிடிச்சிருச்சான்னு பாக்குறதுக்கு. வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டா. அவன் வருவேன் நானும் திறந்து ஓட்ட மணிக்க படுத்து கிடக்குறேன். கதவத்தை மாமா நாய் நக்குமா? நாய் நக்கணும் பரவாயில்ல, தாளம் போடுறவர் நீ வந்து நக்காம இருந்தா சரிதேன். எடுவிட்டவைய இந்த ஆம்பளையிலே பிடித்தேன். அவன் வரேன்னு ஏமாத்திட்டு போயிட்டான். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆமா, ஆனா உண்மையிலே சரி, இந்த ஆம்பளை கூட ஒரு மாதிரி குறுன்னு அப்படியே பாக்குற பார்வை பாரு. அங்க கூட அந்த மாமையில ஒரு மாதிரி சிரிச்சுவோமா, அத்தாடி அத்தையே அதெல்லாம் எத்தனை பிள்ளா செடி உடைச்சாரோ. நீ சிரிக்கிறதெல்லாம் நியாயந்தேன், நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறது நியாயந்தேன், என் மேல ஆசைப்படுறது நியாயந்தேன். ஆசைப்பட்டீங்கன்னா ஏமாந்து போவையிலே, அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வேணாம்னு சொல்லல. எதுக்கு உட்காந்து டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பா. அதைத்தான் செய்ய முடியும். அப்புறம் எதுக்கிட்ட அடியே ஓடியாடி ஓடியா வந்து கடி காங்காத்திட்டு அதுக்குள்ள என்னத்த இப்படி சிரிக்கிறிய? நம்மளாம் பொம்பளை பிள்ளைய, இந்த ஆம்பளை பிள்ளைதான் இப்படி சிரிக்கிறான். ஆத்தா நீங்களும் இப்படி சிரிக்கிறீங்களே. இந்த அவருங்க இவனும் பொம்பளை பிள்ளைதே, நானும் பொம்பளை பிள்ளைதே. இவன் மனசு என் மனசு எங்கிட்டு தொடங்குற? ஏன் பொம்பளை தொட்ட என்ன தப்பு? பொம்பளை தொட மாமா, பொம்பளை தொட்ட என்ன மாமா தப்பு? தொடலாம்ல மாமா? நான் அந்த ஆத்த பொம்பளை தொட்ட என்ன தப்பு? தொடலாம்ல? பொம்பளை செவ்வாய் கொடக்கட்ட திங்கிறா சொல்லிவிட்டேன். என்ன பண்ற? அடிச்சுட்டு அறிவா பண்ற. ஆம்பளுக்கு அதை கேட்க கூடாது, சாமி கண்ணு முடியும். மனசு ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம இருக்கிற பொம்பளை பிள்ளை தானே. அடியே இந்த உலகத்துல ஒண்ணு தட்டி கீழே இருக்கு உள்பாட கட்டுற பழக்கமே கிடையாதா? நான் மட்டுமா? சரி, எங்க அப்பத்தாவே உள்பாட கட்ட மாட்டான். குடும்பமே அவங்க மொத்தம் உள்பாட கட்ட மாட்டாங்க. கட்டாம போறான். நமக்குள்ள இருக்கட்டும். அடியே நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாரும் சிரிக்க வைக்கிறேன். நான் சிரிச்ச முகத்தை இருக்கேன். இருந்து என்ன பண்ண? என்னாச்சு? என் மனசுல எவ்வளவு வேதனை தெரியுமா? அப்படி என்னடி? போன வாரம் 5 இளவட்ட பையனை கெடுத்து விட்டாங்க. என்னடி கெடுத்துல? கடலை மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி கெடுத்துட்டாங்க. இதுக்காக ஊர் கூட்டப்படி என்னை கெடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ற நீங்க? 5 பேர் கெடுக்கிறதுக்கு நான் சொன்னது போய் நடந்தேன். சுகமா இருந்துச்சு. நீ எப்பேற்பட்ட ஆளு? ஆனா கெட்டிக்கார வீர பொம்பளடி. என்ன பண்ண? நமக்கு 5 பேர் கெடுத்துருக்கான்ல. என்ன பண்ண? 5 பேருக்கு ஜிம்மா விட்டேனா? 5 பேருக்கு போய் காசு வாங்கி தரேன். நீ அந்த நீ நான் ஊசியில் விட்டுருக்க. இது ஒரு கொடுமை என்ன தெரியுமா? என்ன? அதுல ஒருத்தன் 10 ரூபா கிடைக்கும் சொல்றாரு. ஒன்னேதான் பார்த்து கடன் சொல்றவன் தான் வருவான். ஆனா நீ கடையில் நீ 1000 கட்டிட்டு விட்டுருவ. இவனாலும் பரவாயில்ல. இன்னொருத்த என்ன சொன்னான் தெரியுமா? பழைய 1000 ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறியா? இப்படித்தான் மணி மாதிரி வெளித்தனமா? இது செல்லாதரா, எப்படா மாத்துறதுன்னு கேட்கிறேன். அவன் சொல்றேன் ஓ கவுண்டர் உன்னுடைய அக்கௌண்ட், அதைத்தான் பேங்க் அக்கௌண்ட், ஓ அக்கௌண்ட் ஓட்டு கட்டுறியா? நான் போய் அக்கௌண்ட் கூட குடிச்சிட்டு உள்ள கட்டுறது. அடக்கமா இருக்குன்னா கொண்டு சுடுகாட்டுல தான் வைக்கணும். இப்பதான் பாக்குறது அந்த இடத்துலடி பொம்பளை பெண்ணா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. ஏன் இல்லையா? அச்சம் மடம் நாணம் பைப்பு இருக்கு. பைப்பு இல்லடி, பயிர்ப்பு. பைப்பு பாடிப்பா பைப்பு. வாயிலே வராது உனக்கு. ஒரு விஷயம் தெரியும். என்ன? உன் வாயில மட்டும் குமுக்கு நுழையுது. நாக்கு நல்லா வாயில நுழையவே மாட்டேன். உனக்கு நுழையாதடி.
நீ நிறைய நுழைச்சிருப்ப சரி. பொம்பளை பிள்ளையா சேர்ந்திருக்கோம், நம்ம ஆடணும் பாடணும் சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. தப்ப நினைக்காத. முடிச்சுட்டு துணிமணி வரும் துணிமணி என்கிட்ட செந்தட்டியில சேலையை காய போட்டு போய் போல இருக்கு. எங்கடி போய் சொல்லிற என்ன மாமா அதுக்கு மாமா அங்கன வந்து சொல்லுங்க பல பழக்கமே சரி. அன்னைக்கு மட்டும் வண்டியில சும்மா வந்த நோண்டிக்கிட்டே வந்த நல்லா அன்னைக்கு மட்டும் வண்டியில இழுச்சிச்சோ இன்னைக்கு மட்டும் கஷ்டத்தை எடுவிட்டு வைக்க சரி. ஆரிய கொடுத்தாங்க காரியத்துல சரியா இருக்கா இது வரைக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கொடக்கமா பேசு. இப்ப இப்படி கேவலப்படுத்தினா சும்மா விடுவோம். பொம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளை மாதிரின்னா நீ எப்பேற்பட்ட பொம்பளை நான் சொல்லவா? இருடி பேச்ச வரி நீ எப்பேற்பட்ட பொம்பளை தெரியுமா? என்ன நீ ஏன் கொப்பனுக்கு துரோகம் செஞ்ச பொம்பளை? நானா? பெட்டுக்காரே இல்லடி மனசார சொல்லு. இவ அப்பனுக்கு துரோகம் பண்ணல. என்ன அப்படி சொல்றியா? துரோகம் பண்ணிட்டா பண்ணல. எப்படி இவ அப்பனுக்கு துரோகம் பண்ணல பண்ணலையா? இல்லடி பண்ணல பண்ணலையா? இவ அப்பனுக்கு துரோகம் பண்ணல பண்ணலையா? ஆமாடியா கேளுடி. துரோகம் பண்ணல. உன்னால பண்ண முடியல நீ இருக்க. இவ அப்பனுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டா. இல்ல என்ன சொன்ன? என்னால நிரூபிக்க முடியும். உங்க அப்பனுக்கு எப்படி துரோகம் பண்ண? எப்படி உங்க அப்பா மாதிரி ஆம்பளையா பிறக்காம உங்க அம்மா மாதிரி பொம்பளை பிறந்திருக்கீல்ல, அப்ப உங்க அப்பனு துரோகம் பண்ணிருக்கீல்ல. ஆனா நான் அப்படி நான் எப்படி கிடையாது. நான் எங்க அப்பனுக்கு உரைஞ்சோம்லாம எங்க ஆத்தாளுக்கு உரைஞ்சோம். சரி ஆமா நீ ஒண்ணு தெரியாம நடிப்ப. இந்த பசுமாடுலாம் காலைல பால் கறக்கும். அவன் மாடு சென்னை தெரியுது கொண்டு போய் கடமாட்டில் விடு. ஆமா ஆமா வாங்கம்மா. பொங்கல வச்சு மஞ்சள எடுத்து தங்கச்சி 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 Kumar
பொங்கல பொங்கல வச்சு மங்கள மங்கள பொங்க 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 வச்சு பொங்க தங்கச்சி சேலை ஒதுங்க வைக்கிறேம்மா. அதை விட உயரமாக யார் சொன்னது? நினைச்சா தூக்கிடுவேன். எங்க தூக்குறோம் அம்மா சரி மறுபடியும் தூக்கணும் அம்மா. அது உயரமா இருந்தாலும் அம்மா மேலே போயிட்டு இருந்துரும். போதும் போதும் போதும். ரொம்ப வீர பெண்மணியாக ஏம்மா, இருக்கிறேன். இது நெஞ்சார்ந்த வணக்கம்மா. அப்படி இன்னும் எத்தனை வணக்கங்கள் உண்டு? நிறைய இருக்குமா? போதும் அப்படியா? ஏய் பொம்பளைனா அடக்க ஒடுக்கமா இப்ப பார்த்தாலும் இவ்வளவு அடக்கம்ன்றா நீங்க அடக்கம்ன்றீங்க. எனக்கு என்ன குறைச்சல் பாருங்க. நான் உண்மையை சொல்லணும்னா எங்களை விட நீ நல்லா இருக்க. ஆமா உங்களை விடவா? உங்களோட அழகா இருக்குன்னு கேக்குறேன். ஒன்றுமே கொண்டு வந்து இல்ல உங்களோட அழகா இருக்கேன். நீங்க தான் அழகு பெண். எடுத்து தலிக்கல்லவா? அதனால நம்ம எங்க வந்திருக்கோம்? நம்ம எல்லாம் காட்டுக்கு வந்திருக்கிறோம். காட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? உங்க அப்பா என்ன அனுப்பி விட்டுறாரு? அப்ப இங்க போய் அரைஞ்சு பல்ல கலட்டி கடைக்காரப்பே மகனே. என்ன கடைக்காரங்கிற நீ? நேத்து கடை வாங்கினாராம்ல. ஏய் அறிவு கட்டவில்லை. அது நேர்த்தி கடன். இஞ்சி தின்ன குரங்கடங்க சரி நேர்த்தி கடன் நேர்த்தி கடன் எங்க அப்பா வாங்கினாரா காட்டுக்கான போட்டுட்டாரு. கடன் எங்க அப்பா காசை பொருளை யார்ட்டையும் வாங்க கிடையாது. எங்க அப்பா பொம்பளை பிள்ளை பிறந்துன்னா எங்க ஐயால திணைக்கிறத விட்டு இப்ப எல்லாரும் வேண்டுதல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க அப்பா வேண்டுதல் வச்சு அனுப்பி இங்க வர எங்க அப்பா நம்ம செவப்பட வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காரு. உங்க அப்பயும் கோவிச்சுட்டு பாருங்க கிளம்பிட்டாரு வீட்டு. எங்க அப்பா வீடு கான்ட்ராக்ட் வந்து கருப்பு கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி உங்க அப்பயும் கோவிச்சுட்டு படையில கம்பியில கம்பல் போட்டு கிளம்பிட்டாரு. எங்க அப்பா வேற யாரோ போனாங்க. இருந்த அந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் சொன்னாரு. வர்ணித்து விடுவோமா? குஞ்சிலே குமழந்து குழுங்குதடி தன்னாலே குஞ்சிலே குமழந்து குழுங்குதடி தன்னாலே குமழந்து முன்னாலே குருஜியிலே பூமலர்ந்து குழுங்குதடி தன்னாலே நீ வரும்போது ஒரு விளக்கம் சொன்ன பத்திய எங்க அப்பாவுக்கும் இல்லாம எங்க அம்மாவுக்கும் இல்லாம வஞ்சகம் இல்லாம பறந்துக்கிறேன். அந்த பிறப்போட ரகசியம் என்ன தெரியுமா? சுக்கிலம் சுரோனிதம்னு சொல்றாங்க. இந்த சுக்கிலம் அதிகமா இருந்தது என்று சொன்னா, அதாவது ஆணுடைய அணுக்களும் பெண்ணுடைய அணுக்களையும் குறிப்பாங்க.
அப்ப இந்த சுக்கிரமாக கூடியது அதிகமா இருந்தது அப்படின்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஸ்ரோனிதம் அதிகமாக இருந்ததுன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்த சுக்கிரம் ஸ்ரோனிதம் சொல்லக்கூடியது இரண்டும் சமமாக இருந்ததுன்னு சொன்னாதான் நீ சொல்லக்கூடிய ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அந்த திருநங்கைகள் பிறப்பதற்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த மூலியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இது அந்த பிள்ளைகளோட தவறு கிடையாது. காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது அந்த ஆடவனுடைய தேகத்திலிருந்து அந்த பெண்ணுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுரபிகளாகக்கூடிய அந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் ஸ்ரோனிதம் சுக்கிரம் நினைச்சக்கூடியது இருந்தா தான் குழந்தைகள் கற்றுவுற்று அது குழந்தைகள் ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதற்கு காரணமா இருக்கு. அப்ப அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் யாரு? தாயும் தந்தையுமே தவிர அது அந்த பிள்ளைகளுடைய தவறு கிடையாது அப்படின்னு இந்த பதிவை மூலியமா நான் சொல்லிக்கிறேன். தாயும் தகப்பனும் எப்பயும் செய்யற மாதிரி தான் செய்யறாங்க. அறிவு கட்டவில்லை, அது வித்தியாசமா செய்யறாங்க. அறிவு கட்ட நான் என்ன சொல்லிருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சுக்கிலம் சோழனுடைய அந்த அணுக்களுடைய அளவு இருக்கு, புரியுதா? ஒரு நாளைக்கு செம்படுத்து குடிச்சிடுறா அறிவு கட்ட ஓகிட்ட போய் சொல்லிக்கிட்டு கேட்பாங்க. அதனால பறவை எல்லாம் வந்தவனமா இருந்தது. பறவை போகலாம் மாறி பொழுது போகவே அவனி போகலாம் மாறி யாரோ ஒருவர் கட்டை கட்டி வருகிறார், யாரோ ஒருவர் கட்டை கட்டி வருகிறார். போகலாம் மாறி போகலாம் மாறி போகலாம் மாறி வந்தேன் 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 வாழ பறவை வெட்டணும். பறவை எப்படி வெட்ட போறீங்க? எப்படி வானம்பாடி பறவை காணும்பாடி அப்பா சொன்னது போல விரட்டிடுவோமா? பறவை வெட்டணும்னா அப்படியே ஒரு 2 ஆட்டம் போட்டுட்டு பறவை வெட்டணும். அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சி. அறிவு வெட்ட வேண்டும். எந்த நேரத்துல நீ ஆட சொல்லிட்டு இருக்க? 2 ஆட்டம் தான் மக்கள் கண்ணு குளிச்சேன். நானே நீங்க நாடகத்துக்கு வருவேனாலும் சந்தேகத்தோட வந்தது. அப்படி கேளுப்பு 2 ஆட்டம் ரொம்ப வேணும். உங்களுக்கு தான் தெரியாது, அவளுக்கு நல்லா தெரியும். என்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கிறது நல்லா தெரியும். வந்தாச்சு இடத்துக்கு வந்தாச்சு. 2 பாடல் குளுக்கோஸ் ஏத்திக்கிறத நானே வந்திருக்கேன். கலைநாதனுக்கு போன் அடிக்கிறேன், அன்னையே நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன். அவருக்கு அப்பதான் பாரு பாவம் பேதி வந்துருச்சு. ஆக என்னடா புள்ள ஆஸ்பத்திரியில இருக்குன்னு சொல்லுது. இந்த நேரத்துல போய் எந்த ஸ்ரீபாட்டை தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. 7:30 மணி வரைக்கும் ஏத்தணும் இருக்காங்க. முடிஞ்ச உடனே வந்துடு. 7:30 மணிக்குள்ள ஏறி முடிஞ்சிருக்கலாம். கிளம்பி வரேன்னு சொன்ன உடனே வந்து எனக்காக நீங்க தாமதமா கிளம்புறாங்க. என்னை எப்படி ஆட சொல்லிட்டு இருக்கா அந்த போய் நீங்களும் அப்ப பாடு அங்கே பாடு. நான் பாடுங்க அங்கே ஈடுபடுவது பாட்டுக்கு மெட்டு போடவே எங்க அப்பா தான். ஆனா எனக்கு அந்த பாட்டு தெரியாது. சரிமா போடுமா பாடு. என்ன பாடுனா பறவை கட்டணும்ல, பறவை கட்டிடுவான். நீ பாடு அப்புறம் அதான் ஆட சொல்லிட்டு. வெள்ள குதிரையில துள்ளி குதிச்சேரி சொல்லி வர கொடுக்க சுறுசுறுப்பா வராது பார் மீசமி கருப்பு சாமி மேனி பல பலகேதி மீசமி கருப்பு சாமி மேனி பல பலகேதி கருப்பு சாமி மேனி பல பலகேதி.
அடுத்த பக்கம் இல்ல நல்லா இருந்தா நல்லாவே ஆடுங்க. இதுக்கு மேல இருந்தா நான் 4 ப்ளூஸ் பாட்டு இருக்கேன் காலையில நான் போகலாம். நான் பரவாயில்லை கவலை இருக்கீங்க. நீங்கள் இருவரும் கீழே இருந்து கவலை பாருங்க. அரிக்குது மாமா வெற்றியா ஒரு காத்தாடி இந்த உள்ளவங்க ஒளிப்படுத்திக்கிறா. இதுவரை நடந்தது விளையாட்டு, இனி நடக்க போறது விடயம். இனி வருகிறார் நாரதர் வருகிறார். யார் வருகிறார்? சொல்லி நரசன். தமிழுக்கென்றே பிறந்த உச்சரிப்பு அப்படி தெளிவா இருக்கும். கவி சக்கரவர்த்தி வீரமங்கலத்தை சேர்ந்த கவிராஜர் வருகிறார். உங்களை பார்க்கிறதுக்கு அஞ்சரப்பட்ட சுயத்தில் வருவார். அப்படி வருவார். என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் என்ன போறாரு? என்ன யாருமோ தெரியல. யாரு வந்தாலும் அம்மா தண்டை வரட்டும்மா.